இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th to 12th இலக்கணமோட வகைகள் நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி ஒன்ஸாக பார்க்கலாம், ஒரே இதாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா தமிழ் மொழியின் இலக்கண வகை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 வகைப்படும்ன்றாங்க. அது எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இதுதான் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள். இதே பார்த்தோம் அப்படின்னா எழுத்துக்கள் வகைகள்னு பார்த்தோம் அப்படின்னா அது முதல் எழுத்துன்னு சொல்லுவாங்க, சார்பு எழுத்துன்னு சொல்லுவாங்க. எழுத்துக்களின் வகைன்னு பார்த்தா 2, அது முதல் எழுத்து சார்பு எழுத்தும்பாங்க. முதல் எழுத்து எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா 30. அந்த 30 எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாமா? உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ம் சேர்ந்து தான் முதல் எழுத்துன்னு சொல்கிறாங்க. அது உயிர் எழுத்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா குரில் நெடில்னு பிரிக்கிறாங்க. குரில் எழுத்து 5ம் நெடில் எழுத்து 7ம் இருக்குது. இதேமாரி மெய்யை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா வள்ளினம் க சட தபரன் 6ஆ பிரிக்கிறாங்க. மெல்லினம் என்ன நம்மன் 6ஆ பிரிக்கிறாங்க. இடையினம் எரள வரலன்னு சொல்லி 6ஆ பிரிக்கிறாங்க. இந்த 3 6 சேர்த்தா 18. ஸோ இந்த 18 12 சேர்த்தா 30. அதான் முதல் எழுத்துக்கள் அப்படின்னா. நெக்ஸ்ட் நம்ம சார்பெழுத்து பார்த்தோமா? சார்பெழுத்து 10 வகைப்படும் அப்படிங்கும்போது அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் உயிர்மை, செகண்ட் ஆயுதம், உயிரிழபடை, உட்சரபடை, குற்றியல் லிகரம், குற்றியல் லுகரம், நெக்ஸ்ட் ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10 தான் சார்பெழுத்தின் வகைகள்னு சொல்கிறாங்க. இதே இந்த 4 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 4 வகை குறுக்கங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ குறுக்கங்களின் வகைகள்னு கேட்டால் 4. அது என்ன அப்படின்னா ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 4 தான் குறுக்கங்கள் வகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மைங்கொலி. மைங்கொலி எழுத்துன்னு பார்த்தோன்னா அது 8. என்னென்னா ஞா ஞா ஞா, லா லா லா, ரா ரா. சுட்டு எழுத்துக்களின் எண்ணிக்கைன்னு பார்த்தோன்னா அந்த 3 சுட்டு எழுத்துக்கள்னா ஆ இ உ, இந்த 3 தான். இதே வினா எழுத்துக்களின் எண்ணிக்கைன்னு பார்த்தா 5. அது என்னன்னா ஏ யா ஆ ஓ ஏ. அது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா முதல் இறுதி, முதல் இறுதி. முதல்ல என்ன வரும்னா ஏவும் யாவும் வருது. அதுக்கு எக்ஸாம்பிள் எங்கு யாருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஏ யா வருதான். ஆ ஓ இறுதின்னு பார்த்தோன்னா தெரியுமோ ஓ சவுண்டு வருது. பேசலாமா ஆ சவுண்டு வருது. ஏன்றது முதல்லையும் வருது, இறுதியிலும் வருது. அதான் ஏன், நீதானே அப்படின்றது. நெக்ஸ்ட் இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை பிரிக்கிறாங்க? 4 வகையாக பிரிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு 4 வகையாக பிரிக்கிறாங்க சொற்களை. என்ன இலக்கண அடிப்படையில். இதே அந்த பெயர்ச்சொலை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா அது 6 வகைப்படும்ன்றாங்க. என்ன அப்படின்னா பொருள் பெயர், காலப்பெயர், இடப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். அதாவது பொருள் பெயர் அப்படின்னா ஒன்றின் பொருளை குறிக்கிறது பொருள் பெயர்மா. காலப்பெயர்னா காலத்தை குறிக்கிறது. இப்போ தை மாதம் அந்த மாதிரி ஆண்டு அந்த மாதிரி வருது. இடப்பெயர்னா இந்த சென்னை, திண்டுக்கல் அந்த மாதிரி இடத்த குறிக்கிறது. சினைப்பெயர்னா கை, தலை அந்த மாதிரி குறிக்கிறது. பண்பு பெயர்னா ஒருத்தவங்களோட பண்பு, இனிமை அந்த மாதிரிலாம் வருது பண்பு அப்படிம்பாங்க. தொழில் பெயர் அப்படின்னா நம்மளோட ஆக்ஷன், படிக்கிறாங்க ஆடுறாங்க அந்த மாதிரி தொழில் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பெயர் சொல் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதை எப்படி பிரிக்கிறாங்க? 2 இதாக பிரிக்கிறாங்க. ஒன்று இடுகுறி பெயர், இன்னொன்று காரண பெயர். காரணம்னா காரணம் கருதி சொல்கிற பெயர் காரண பெயர்மா. இடுகுறினா எந்த காரணமே இல்லாமல் வைக்கிற பேர் தான் இடுகுறி பெயர். ஸோ இடுகுறி பெயர், காரண பெயர்னு சொல்லுவாங்க. அந்த இடுகுறி பெயர் 2 வகையாக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதே மாதிரி காரண பெயர் 2 வகைப்படும். காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். ஃபஸ்ட்டு அது 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று இடுகுறி, இன்னொன்று காரணம். அந்த இடுகுறி 2ஆக பிடிக்கிறாங்க. ஒன்று இடுகுறி பொது பெயர், இன்னொன்று இடுகுறி சிறப்பு பெயர். காரண பெயரும் அதே தான். காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். நம்ம என்ன பார்த்தோம்? குற்றியல் லுகரம் எது கீழே பார்த்தோம்? சார்பெழுத்தில் பார்த்தோமா? சார்பெழுத்து வகையில் 1 பார்த்தோம். அந்த குற்றியல் லுகரம்ல எத்தனை வகைகள் இருக்குன்னு பார்த்தோன்னா 6 வகைகள் இருக்குது. என்ன அப்படின்னா நெடில் தொடர், ஆயுதத்தொடர், உயிர் தொடர், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர். இந்த 6 வகை குற்றியல் லுகரம் இருக்குது அப்படின்னா. ஸோ குற்றியல் லுகரம் வகைகள்னு கேட்டால் 6. அப்புறம் வழக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 2 வகைப்படும். ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. வழக்குனா 2 வகைகள். ஒன்று இயல்பு, இன்னொன்று தகுதி. அந்த இயல்பு பாருங்கள் எப்படி பிரியுதுன்னு பாருங்க. 3 வகைப்படும்ன்றாங்க. ஒன்று இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. இந்த 3 தான் இயல்பு வழக்கோட வகைகள். இலக்கண உடைமைனா ஒன்றும் கிடையாது, நம்ம நார்மலாக சொல்கிறது தான். இந்த நிலம், மண், வான் அந்த மாதிரி. இலக்கண போலி அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வரும். அதுக்கப்புறம் மருவு அப்படின்னா குறுகி நம்ம கம்ஃபர்டபுளாக குறுக்கி சொல்கிறது. இப்போ கோயம்புத்தூர் கோவைன்னு சொல்கிறது, திருச்சிராப்பள்ளியே திருச்சின்னு சொல்கிறது, அந்த மாதிரி சொல்கிறது தான் மருவுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வழக்குன்னு இயல்பு, தகுதி பார்த்தோம். இயல்பில் 3 வகை பார்த்தோம். இப்போ தகுதியில் 3 வகை இருக்குது. ஒன்று இளங்கரங்கள், இன்னொன்று மங்களம், அதுக்கப்புறம் குழு உகி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இளங்கரங்கள்
ஆக்சுவலாக வந்து இடங்கரண்டங்கள் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக சில வார்த்தைகள் வந்து டீசென்சி கருதி நம்ம அதை வந்து ஆல்ட்ரேட் பண்ணி சொல்கிறது தான் அதுன்னு சொல்கிறாங்க. மங்களம் அப்படின்றது வந்து மங்களமான சொல் வரும் அப்படின்னு. இப்போ இறந்துட்டாங்க அப்படின்றத வந்து வேறு மாதிரி சொல்கிறது. அதே மாதிரி இப்போ சுடுகாடுக்கு நன்காடு அப்படின்னு சொல்கிற மாதிரி. இதே வந்து குழு உக்கிரி அப்படின்னா வந்து ஒரு குழுக்கு மட்டும் புரிகிற மாதிரி இருக்க சொல். அதாவது படித்தவங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி சில அவங்களுக்குள்ள சில பாஷைகள் பேசிடுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு குழுக்கு மட்டும் புரிகிற மாதிரி வர சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் போலி வகைகள்னு பார்த்தா 3 வகைப்படும் போலி வகைகள். அது என்ன அப்படின்னா முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி 3 வகை. போலி அப்படின்னா 3 வகை. முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் மாதிரி இருக்கா, பார்க்க பதிலாக பைசல், பசல்னா பைசல்னு மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இடைப்போலி, அமைச்சு அப்படின்னா அமைச்சு அப்படின்னு மாதிரி இருக்கா. அதே மாதிரி கடைப்போலினா கடைசி, அங்கம் அப்படின்றது அங்கன் மாதிரி இருக்கு. 3 வகை தான். ஆனால் ஸ்பெஷலாக இன்னொன்று இருக்குது, முற்றுப்போலின்னு இருக்குது. அந்த முற்றுப்போலி என்ன அப்படின்னா எல்லா லெட்டரும் மாதிரி இருக்கும். 5 அப்படின்றது வந்து 5 மாதிரி பார்த்தீங்களா, கம்ப்ளீட்டாக மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், இலக்கண வகை சொற்கள் பார்த்தோம். இங்கே இலக்கிய வகையில் பார்க்குறோம். ஆனால் அதுனால இதனால தான் அது வேற இது வேற. அது வந்து என்ன பார்த்தோம், பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் பார்த்தோம். ஆனால் இங்கே இலக்கியம்ங்கும் போது என்ன இருக்குது, இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல்னு இருக்குது. இயற்சொல்ல வந்து 4 வகையாக பிடிக்கிறாங்க. ஏன்னா பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், இடை உயர்ச்சொல், உரி இயற்சொல் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பெயர் அப்படிங்கும்போது சும்மா மண் பொன் அந்த மாதிரி வந்துடுது. வினைங்கும் போது ஆக்ஷன் மாதிரி நடந்தான் வந்தான் அந்த மாதிரி இருக்குது. இடைங்கும் போது அவனை, அவனால் அந்த கன்ஜெக்ஷன் வேர்டு மாதிரி வருது. உரிங்கும் போது மா நகர் அப்படிங்கிறது. இது வந்து இயற்சொல். இயற்சொல்லும் போது இயல்பாக இருக்கிற சொல். இதே திரிச்சொல்லோட வகைகள்னு பார்த்தா அதுலேயும் பெயர் திரிச்சொல் இருக்குது, வினை திரிச்சொல் இருக்குது, இடை திரிச்சொல் இருக்குது, உரி திரிச்சொல் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அழுவும் வங்கம்னு கொடுத்துருக்காங்க. ஏன் திரிசொல்னா என்ன அப்படின்னா வந்து படித்தவங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி பேசுகிற சொல் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா இப்போ அழுவும் வங்கம் அப்படின்றது, அழுவம்லாம் யாருக்குமே தெரியாது, படித்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால் திரிச்சொல் அப்படின்னா பெயர் திரிச்சொல் அழுவும் வங்கம் இருக்குது. வினைச்சொல்னா பயின்றான்னா படிக்கிறது தான். பயின்றான் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. அதே மாதிரி இடை திரிச்சொல்னா அண்ணன் மானன்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் அண்ணன் மானன்னு நிறைய பேருக்கு தெரியாது. மாதிரி உரி திரிச்சொல் அப்படின்னா கூர்கள்ளி அந்த மாதிரி இருக்குது. சொல்லில் வந்து பதம் 2 வகைப்படும்னு சொல்கிறாங்க. அது வந்து என்ன அப்படின்னா பகுப்பதம், பகாப்பதம். அந்த பகுப்பதத்தில் வந்து வகைகள்னு பார்த்தா 4. அது என்னன்னா பெயர் பகுப்பதம், வினை பகுப்பதம், இடை பகுப்பதம், உரி பகுப்பதம். அந்த பெயர், வினை, இடை, உரி அந்த பகுப்பதத்தில் 4 வகைப்படும்னு சொல்கிறோம். பகாப்பதம்னு பார்த்தா அதுவும் 4 வகைப்படும். அதே பெயர், வினை, இடை, உரி. ஸோ இந்த 4 வகை தான் பகாப்பதம். பகுப்பதத்துக்கும் 4 வகை பார்த்தோம். அதுவும் அந்த பெயர், வினை, இடை, உரி தான். ஸோ பகாப்பதமுக்கு அதே தான். இதே பகுபத உறுப்புகள்னு பார்த்தா 6. பகுபத உறுப்புகள்னு 6. அது என்னன்னா பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை, சாரிய, விகாரம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பிவைக்குள்ள ஆல்ரெடி நான் கேட்ட கொஸ்டின்ஸு. அது என்ன பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை, சாரி, விகாரம். பெயர் பகுபதம் பார்த்தீங்களா, அது 6 வகைப்படுறாங்க. ஒன்று பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். மேக்ஸிமம் பெயர்னு வந்துட்டாலும் இந்த 6 வகை வந்துடும். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். இதை இடைநிலை பார்த்தோம். பார்த்தீங்கன்னா இடைநிலை தான் 3 வகைப்படும். ஏன்னா இறந்த கால நிலை, நிகழ்காலம், எதிர்காலம். இடைநிலை அப்படின்னா காலங்களை குறிக்கிறது. அதனால அந்த 3 காலம் இருக்கலாம் நமக்கு, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க இடைநிலை வகைகள் அப்படின்ட்டு. மொழின்னு பார்த்தோம் அப்படின்னா அது 3: தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. மொழின்னு பார்த்தோம்னா அது 3 வகையில் வரும்: தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. அதுமாதிரி ஓரெழுத்து ஓர் மொழி அப்படின்னா 42 தெரியும். அதை இப்படி பிரித்து எடுத்துருக்காங்க. ஏன்னா உயிரெழுத்து 6 இருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ. இந்த 6 தான் உயிரெழுத்து 6ல் வருது. இதே மகர வரிசைன்னா 6 எழுத்து வருது. என்ன அப்படின்னா மா, மீ, மூ, மே, மை, மோ அப்படின்னு வருது. பகர வரிசைன்னா 5: பா, பூ, பே, பை, போ அந்த மாதிரி வரும். இதே வந்து நகர வரிசைன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் 5 தான்: நா, நீ, நே, நை, நோ. ஆக்சுவலாக ஓரெழுத்து ஒரு மொழி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாத கொஷின் பேப்பரை நம்ம பார்க்கவே முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் எப்படின்னா ஆண் கேட்டால் பசு அப்படின்னா ஈனா கூடு அப்படிம்பாங்க, ஏ அப்படின்னா அம்பு, ஓ அப்படின்னா மதங்கு நீ தாங்க பலகை அந்த மாதிரி நமக்கு தெரியணும். மானா பெரிய, மீ அப்படின்னா வான் அப்படின்றது, இல்லாட்டி மேலேன்னு சொல்லுவாங்க. மூணா மூப்பு சொல்லுவாங்க. மை அப்படின்னா அஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த மாதிரி நமக்கு ஓரெழுத்து ஒரு மொழி 42 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்ஃபார்ம் 1 or 2 கொஷின்ஸ் வந்துடும் ஓரெழுத்து ஒரு மொழி. தகர வரிசைன்னு பார்த்தா அதுவும் 5 தான். தா, தி, து, தே, தைல வருது. ககர வரிசைனா அது 4 வருது. கா, கூ, கை, கோ. கோணா அரசன், கூணா பூமி, கை அப்படின்னா ஒழுக்கம், காணா சோலை அப்படின்ற மாதிரி வரும். சகர வரிசைனா 4, சா, சி, சே, சோ அப்படின்னு வருது. வகர வரிசை 4 தான். வா, வி, வை, வௌ அப்படின்றது. எகர வரிசையில் ஒன்றே ஒன்று தான், அது யா. குரில் எழுத்து அப்படின்னா 2 தான். நோவும் தூவும். இதுவும் டேரெக்டாக பிவைக்யூவில் இப்படியே கேட்டிருக்காங்க. அதாவது நெடில்னு பார்த்தோன்னா 40, குரில்னு பார்த்தோன்னா 2. ஸோ இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க பிவைக்யூவில். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த 42 இருக்க மீனிங்ஸும் பார்த்துக்கணும். இதுக்கு நான் ஷார்ட்கட் ஆல்ரெடி யூடியூப்பில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நான் இந்த 42க்குமே எப்படி ஷார்ட்கட் வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன். நான் வேணால் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆகுப்பெயர். ஆகுப்பெயர் வகைகள்னு பார்த்தா 16. அது என்ன அப்படின்னா பொருளாகுப்பெயர், சினையாகுப்பெயர், காலவாகுப்பெயர், இடைவாகுப்பெயர், பண்பாகுப்பெயர், தொழில் ஆகுப்பெயர், எண்ணல் அளவை ஆகுப்பெயர், எடுத்தல் அளவை ஆகுப்பெயர், அதுக்கப்புறம் முகத்தல் அளவை ஆகுப்பெயர், நீட்டல் அளவை ஆகுப்பெயர், கருவி ஆகுப்பெயர், கருத்தாகுப்பெயர். நெக்ஸ்ட் வந்து காரியாகுப்பெயர், சொல்லாகுப்பெயர், ஓமையாகுப்பெயர், தனியாகுப்பெயர். இந்த 16 வகைப்படும் என்னன்னா ஆகுப்பெயரோட வகைகள் கேட்டிருக்காங்க. இந்த 16 நம்ம என்னென்னு படிச்சுக்கணும். பிவைக்யூவில் கேட்ட கொஷின்ஸு, ஸோ நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து வினைமுற்று என்னன்னு பார்க்கலாம். வினைமுற்று அப்படின்னு பார்த்தோன்னா 2 வகைப்படுன்றாங்க. ஒன்று தெரிநிலை வினைமுற்று, இன்னும் குறிப்பு வினைமுற்று. அது இல்லாமல் வந்து ஏவல் வினைமுற்று, வேங்கல் வினைமுற்று இருக்குது. ஆனால் வினைமுற்றுன்னு கேட்டால் 2 வகை தான். ஆனால் இது எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும், நம்ம புக்கில் இருக்குது. ஸோ தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, இது 2 தான் வந்து அதோட வகைகள். இது இல்லாமல் ஏவல் வினைமுற்று, வேங்கல் வினைமுற்று இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எச்சம்னு பார்த்தா அதுவும் 2 வகைப்படும். பெயர் எச்சம், வினை எச்சம் அப்படின்னு சொல்லி வந்து 2 வகைப்படும். நெக்ஸ்ட் வந்து வேற்றுமை அப்படின்னு வகைகள்னு பார்த்தா 8. அது என்ன அப்படின்னா முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை. மொத்த வேற்றுமை அப்படின்னா 8. அது என்னென்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து உறுப்பு இல்லை. அதை என்ன சொல்லுவாங்கன்னா எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. 2ஆம் வேற்றுமைக்கு ஐ தான். 3ஆம் வேற்றுமைக்கு ஆள், ஆண், ஒடு, ஓடு. 4ஆம் வேற்றுமைக்கு கூ. 5ஆம் வேற்றுமைக்கு வந்து இல், இன். 6ஆம் வேற்றுமைக்கு அது, ஆது, ஆ. 7ஆம் வேற்றுமைக்கு கண். 8ஆம் வேற்றுமைக்கு உறுப்பு இல்லை, போல விழி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க 8ஆவது வேற்றுமைக்கு. ஆக்சுவலாக வேற்றுமை ரொம்ப இம்பார்ட்டன். வேற்றுமையிலேருந்து கொஷின்ஸ் பிவைக்யூவில் நிறைய வந்திருக்கு. ஆக்சுவலாக நான் ஏன் இந்த மாதிரி மொத்தமாக இருக்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து கலெக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னா டேரக்டாக 21 டாபிக்ஸ் வந்து நமக்கு கிராமர் இருக்குது, 40+ கொஷின்ஸ் வருது. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸாக நான் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன். அதெல்லாம் இப்போ Group 2A மெயின்ஸ் அதில் தமிழுக்குமே இதே 21 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது 60 கொஷின்ஸ் வரும். நமக்கு 40+, 35+ அப்படின்னா அங்கே 60 கொஷின்ஸ் கம்பல்சரி வரும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நம்ம நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே என்ன பார்த்தோம், வேற்றுமை வகைகள் 8ன்னு பார்த்தோம். இங்கே என்ன வேற்றுமை உறுப்பு 2. ஏன்னா முதலாம் வேற்றுமைக்கு 2ஆம் வேற்றுமைக்கும் உறுப்பு இல்லை. ஸோ உறுப்புன்னு கேட்டால் 6, இதே வகைகள்னு கேட்டால் 8. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தொகை நிலை தொடர் அப்படின்னா அதுவும் 6 தான். தொகை அப்படின்னா 6, ஒரு தொகையா அப்படின்னா 6. அது என்ன அப்படின்னா வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை. இந்த 6 தான் வந்து தொகை நிலை தொடர் அப்படிவாங்க. தொகை நிலை தொடர்னு 6 என்னன்னா வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உண்மை, அன்மொழி. இதே வந்து தொகாநிலை தொடர்னு பார்த்தா அது 9 தான். இப்போ தொகை என்ன பார்த்தோம் 6, தொகாநிலை 9. ஓகேவா? அது என்னென்ன அப்படின்னா எழுவாய் தொடர், விழி தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். ஸோ தொகைனா 6, தொகானா 9. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுமாதிரி புணர்ச்சி வகைகள்னு பார்த்தா 2. ஸோ புணர்ச்சியோட வகைகள்னு பார்த்தா 2. அது என்ன அப்படின்னா இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சினா இயல்பாகவே புணரும். ஸோ அதான் இயல்பு புணர்ச்சி. அதெல்லாம் விகார புணர்ச்சின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் விகார புணர்ச்சியோட 3 வகைன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து புணர்ச்சினா 2. அது ஒன்று வந்து இயல்பு, விகாரம். அதுக்கப்புறம் விகாரத்தோட டைப்ஸ்னு பார்த்தா 3 இருக்குது. ஒன்று தோன்றல், திரிதல், கெடுதல். இந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து யாப்பு இலக்கணத்தின் படி உறுப்புகள் 6. ஸோ வந்து என்ன யாப்பு இலக்கணத்தின்படி உறுப்புகள் எத்தனை 6. அது என்னென்ன அப்படின்னா எழுத்து, அசை, சீர்,
தலை, அடி, தொடை, அந்த மாதிரி இதெல்லாம் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி யாப்பு இலக்கத்தின் படி உறுப்புகள் எத்தனைன்னு கேட்பாங்க. அசை வகைகள் கேட்பாங்க, சீர் வகைகள் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கணும். அசை வகைகள்னு பார்த்தா 2. அது என்ன, நேரசை, நிறைசை. அசைனாவே நமக்கு தெரியும் 2 தான், நேரசை ஒரு நிறையசை அப்படின்றது. இதே சீர்னு பார்த்தா 4. ஓரசை சீர், ஈரசை, மூவசை, நாவசை அப்படின்றது. அதாவது முச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. முச்சீர், நாச்சீர், ஈச்சீர் அப்படிம்பாங்க. அதான் வந்து ஸோ சீர்னா வகைகள்னு பார்த்தா 4. ஒன்று வந்து ஓரசை, ஈரசை, மூவசை, நாவசை அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் அடின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 வகை. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், அசை வந்து வந்து யாப்பு உறுப்பு பார்த்தோம், அது வந்து 6. அப்புறம் அசை வகை பார்த்தோம் 2. அப்புறம் சீர் வகை 4. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, அடி 5. அடி 5 தானே, 5 விரல் தானே வச்சு அடிக்கிறோம் நம்ம. ஸோ அடி 5 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடி என்னன்னு பார்த்தோன்னா குரலடி, செந்தடி, அளவடி, நடில் அடி, அப்புறம் களி, நடில் அடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குரலடி அப்படின்னு பார்த்தோன்னா 2 சீர்கள். ஏன்னா நமக்கே தெரியும் குரல் அப்படின்னா 2 அடி. ஸோ 2 சீர்கள். சிந்தி அடி அப்படின்னா 3. அளவடி அப்படின்னா 4. நடில் அடி அப்படின்னா 5. களி, நடில் அடினா 6க்கும் அதற்கும் மேற்பட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தலை வகைகள்னு பார்த்தோம் 7. அது என்ன அப்படின்னா நேரொன்றி ஆசிரத்தலை, நிறை ஒன்றி ஆசிரத்தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, களித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. ஸோ தலை அப்படின்னா 7. அது என்ன அப்படின்னா நேரொன்றி ஆசிரியத்தலை, நிறை ஒன்றி, அப்புறம் நேரு நிறை, அது ஆசிரியோட 2 வந்துருச்சா. இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, களித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. ஆக்சுவலாக நம்ம என்ன பார்த்தோம், மாடி, அசை, சீர், அடி அதெல்லாம் பார்த்தோம். இப்போ தொடை பார்க்க போகிறோம். தொடை அப்படின்னா 8 அப்படிம்பாங்க. அது என்ன அப்படின்னா மூனை, எதிகை, இயல்பு, அளபடை, முரண், அந்தாதி, செந்தொடை, இரட்டி தொடை. இதில் வந்து மோனைனா என்ன, எதிகைனா என்ன, இயல்பு என்ன. ஸோ இதை வச்சு கம்பல்சரி கொஷின்ஸ் PYQ இல்லாமல் கிடையவே கிடையாது. அதேமாதிரி தொடையோட வகைகளும் கேட்டிருக்காங்க. ஸோ தொடையோட வகைகள்னா 8. அது என்ன, மூனை, எதிகை, இயல்பு, அளபடை. அளபடை வச்சு கொஷின்ஸ் வந்திருக்கு நிறையா. முரண், அந்தாதி, செந்தொடை, இரட்டை தொடை அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் அளபடைன்னு பார்த்தோன்னா அதனோட வகைகள் என்ன, 2. அது என்ன அப்படின்னா ஒன்று உயிரளபடை, இன்னொன்று ஒற்றளபடை. ஸோ ஒற்றளபடை என்னன்னு பார்த்தோன்னா 3 வகைப்படும். ஒன்று அது என்ன அப்படின்னா சொல்லிசை, இன்னிசை, செய்யுளிசை அப்படிம்பாங்க. செய்யுளிசை வந்து இசை நிறைன்னு சொல்லுவாங்க, இன்னிசை சொல்லிசை. அதே மாதிரி இதுவும் கம்பல்சரி கொஸ்டின்ஸில் வரும், PYQல இருக்கு. சொல்லிசைனா என்ன, இன்னிசைனா என்ன, சொல்லிசைனா என்ன. ஓகே, செய்யுள் இசைனா என்ன, சொல்லிசைனா, இன்னிசைனா என்ன கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். செய்யுள் அப்படின்னா இசை நிறை. ஏன்னா வந்து செய்யுளில் வந்து இசை வந்து கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. ஸோ செய்யுள் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் தான் இசை நிறைன்னு சொல்கிறாங்க. இன்னிசை, சொல் இசை அப்படின்றது. பான்னு பார்த்தா பா வகை 4. என்ன அப்படின்னா வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா. ஓகேவா, வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பான்னு சொல்லுவாங்க. இங்கே வெண்பாவோட ஓசை என்ன, செப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிரியப்பா அப்படின்னா அகவல் ஓசைன்றாங்க. கலிப்பா அப்படின்னா துள்ளல் ஓசை. வஞ்சிப்பா அப்படின்னா தூங்கல் ஓசை அப்படின்றாங்க. இப்போ வெண்பாவோட வகைகள் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ பா பார்த்தோம்ல, பாலை வந்து வெண்பா ஒரு வகைன்னு பார்த்தோம். அந்த வெண்பா வந்து 5 வகைப்படும்ன்றாங்க. அது என்ன அப்படின்னா குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, செந்தியல் வெண்பா, பச்சுடை வெண்பா அப்படிம்பாங்க. ஸோ வெண்பா அப்படின்னு பார்த்தோன்னா 5 வகை அப்படிம்பாங்க. அது என்ன அப்படின்னா குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, செந்தியல் வெண்பா, பச்சுடை வெண்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆசிரியப்பான்னு பார்த்தா 4 வகைப்படும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து பா வகையில் என்ன பார்த்தோம்னா வெண்பா, ஆசிரியப்பா, கல்லிப்பா, அதுக்கப்புறம் வஞ்சிப்பா பார்த்தோம். அதில் வந்து வெண்பாவோட வகைகள் பார்த்தோம். இப்போ ஆசிரியப்பா பார்க்க போகிறோம். ஆசிரியப்பானா 4. அது வந்து நேரிசை, இணைக்குரல், நிலைமண்டில், அப்புறம் அடிமறி மண்டில ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னன்னா நேரிசை சொல்லுவாங்க, இணைக்குரல் சொல்லுவாங்க, நிலை மண்டில சொல்லுவாங்க, அடிமறி மண்டில ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் திணை எல்லாருக்குமே தெரிஞ்சதான் 2 வகைப்படும். ஒன்று வந்து உயர்த்திணை, இன்னொன்று அக்ரிணை அப்படின்றது. பால் அதே மாதிரி 5 வகைப்படும்ன்றது தெரியும். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். ஸோ 5 வகைப்படும் பால் அந்த திணை எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இடமும் அதே மாதிரி தெரியும். 3 வகை இடம்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து வலு அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 வகைப்படும். வலு அப்படின்னா 8 வகை. அது என்ன அப்படின்னா திணைவலு, பால்வலு, இடவலு, காலவலு, வினாவலு, விடைவலு, மரபுவலு, எண்வலு. அதே மாதிரி இதுவும் கம்பல்சரி கொஷின்ஸில் வரும். இது என்னென்னு நம்மளாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம.
ஸோ வந்து ஃபஸ்ட் நம்ம ஓவர்வியூ மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு எல்லில் இருக்கும்போது இல்லை தனித்தனியான டாபிக்ஸ் நான் நடத்தினா கூட நடத்துகிறேன் நான். ஸோ வலு அப்படின்னா 8 வகைப்படும்ன்றது. ஒன்று என்ன, திணைவலு, பால்வலு, இடவலு, காலவலு, வினாவலு, விடைவலு, மரபுவலு, எண்வலு அப்படின்றாங்க. இது வலு. இதே வலு அமைதி வகை அப்படின்னா 5 தான். ஏன்னா வலு 8 பார்த்தோம், இது அமைதி அப்படிங்கும்போது 5. திணை வலு அமைதி, பால் வலு அமைதி, இட வலு அமைதி, கால வலு அமைதி, மரபு. ஸோ என்ன சொல்கிறாங்க, திணை, பால், இடம், காலம், மரபு அப்படின்னு 5 வகைப்படுது அப்படின்னா. வினா வகைன்னு பார்த்தா 6. வினா அப்படின்னு பார்த்தா 6. வினா வகைன்னு பார்த்தா 6. அது என்னென்ன அப்படின்னா அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. அது என்னென்னா அறிவினா தெரிஞ்ச கேட்குறது, அறியாமனா தெரியாமல் கேட்குறது, ஐயவனா இதுவா அதுவான் நம்ம ஒரு கன்ஃபியூஷனில் கேட்குறது, கொழல் வீணானா வாங்குறதுக்கு, கொடை வீணானா கொடுக்கறதுக்கு, ஏவல் வீணா அப்படின்னா ஒருத்தவங்கள்ட்ட ஏவுறது. அந்த மாதிரி வினாக்கள் பற்றியும் கொஷின்ஸ்க்கு வரும் மேக்ஸிமம். இது சிலபஸ் வைஸும் சொல்லலாம், இல்லாட்டி 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இருக்கலாம், கம்பல்சரி வருது அப்படி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து விடை வகைகள்னு பார்த்தா 8. வினானா 6. எப்பயுமே வந்து வினாவோட விடை வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா கேள்வியோட பதில் நிறைய யோசிப்போம் நம்ம. ஸோ வினா 6 அப்படின்னா விடை 8 அப்படின்னு வச்சோம். சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், ஊறுவது கூறல், இனமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. சுட்டுனா அதை அப்படியே சுட்டி பார்த்து சொல்கிறது, நேராக டேரெக்டாக சொல்கிறது, மறைனா ஆப்போசிட்டாக இன்டேரக்டாக சொல்கிறது, ஏவல்னா ஏவுறது, வினா எதிர் வினா தான் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டால் நம்மக்கிட்டே ஒரு கொஸ்டின் கேட்குறது. அந்த மாதிரி இனமொழி அப்படின்னா இப்போ படிக்கிறியான்னு கேட்டால் நான் எழுதுறேன் அந்த மாதிரி சொல்கிறது. இந்த மாதிரி வரும். இதுவே 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று வெளிப்படை விடை அப்படின்னா வெளிப்படையாக சொல்கிறாங்க சுட்டு, ஏன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. நேரடியாக என்னால் முடியும் அப்படின்றாங்க. மறைனா ஏன்னா முடியாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் வெளிப்படை விடைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் குறிப்பு விடைன்றாங்க. ஏவல் விடை, வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், ஊறுவது கூறல், இணைமொழி. இந்த 5 என்ன சொல்கிறாங்க, குறிப்பு விடைன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து வெளிப்படை விடை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், குறிப்பு விடைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து தொல்காப்பியர் வந்து புறத்திணை தான் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக நம்ம இப்போ மேக்ஸிமம் வந்து புறத்திணைனா 12, அகத்திணை 5ன்னு படிச்சிருப்போம். ஆனால் தொல்காப்பியர் வந்து புறத்திணை 7 தான் சொல்லியிருக்காரு. ஸோ தொல்காப்பியர் வச்சு கேட்டாங்கன்னா புறத்திணை 7 தான். அது என்னென்ன அப்படின்னா வெச்சி, வஞ்சி, உடுகை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான். அதாவது வெச்சி திணை, வஞ்சி திணை, உழுகை திணை, தும்பை திணை, வாகை திணை, காஞ்சி திணை, பாடான் திணை. இதெல்லாம் தொல்காப்பியர் காட்டும் புறத்திணை. இதே வந்து அதே மாதிரி தொல்காப்பியர் அகத்திணையும் காட்டியிருக்கிறது. என்னென்னு பார்க்க அது தொல்காப்பியர் காட்ட அகத்திணைன்னு பார்த்தா அது 7. பாரபட்சமையும் எல்லாம் புறத்திணையும் அவரை பொறுத்த வரைக்கும் 7 தான், அகத்திணையும் அவரை பொறுத்த வரைக்கும் 7 தான். என்ன அப்படின்னா குறிஞ்சி, முல்லம், மருதம், நெய்தல், பாலை இதெல்லாம் வந்து 5 நிலங்களில் வந்துடும். கைக்கிளை, பெருந்திணை அந்த 2 மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காப்புல. குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடம், முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடம், மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்தது, நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்தது, பாலை அப்படின்னா சுரமும் சுரம் அதாவது மண்ணும் மணல் சார்ந்த இடம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக குறிஞ்சி பூ அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து மலையில தானே பூக்கும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லை அப்படின்னா வந்து முல்லை அப்படிங்கிற ஒரு பர்சன் அவங்க காட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லி, ஸோ காடுக்கான. மருதம் அப்படிங்கும்போது வயல், அதை மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. நெய்தல் அப்படின்னா இந்த பார்க்கடல் நெய் வந்து கடலில் தான் வந்து கடைஞ்சிருப்பாங்க. ஸோ அது கடல்ன்றது. பாலையாகவே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், வறண்ட வனம் அப்படின்னு சொல்லுவாங்க. வறண்ட வனம் பாலைவனம். ஸோ அது வந்து மண்ணும் மண்ணை சார்ந்தது தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது இல்லாமல் கைக்கிளை, பெருந்திணை. இந்த 5 வந்து 5 நிலங்கள்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்பின் 5 இணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பின் 5 இணைகள் என்ன, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதே வந்து புறப்பொருள் வெண்பா மாலையோட புறத்திணைன்னு பார்த்தா 12. இதுதான். அது என்ன அப்படின்னா வந்து வெச்சி திணை அப்படின்னா ஆணிரை கவர்தல்பாங்க. இதே வஞ்சி திணை அப்படின்னா போர் தொடுத்தல் அப்படிம்பாங்க. நொச்சி திணை அப்படின்னா மதிலை காத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கரந்தை அப்படின்னா நிறை மீட்டல் அப்படிம்பாங்க. காஞ்சி அப்படின்னா எதிர்த்து நிற்றல். உழுகை திணை அப்படின்னா மதிலை கைப்பற்றுதல். தும்பை அப்படின்னா போர் செய்தல். வாகை திணைனா வெற்றி பெறுதல். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஏன்னா வாகை அப்படின்னா வாகை சூடவா அப்படின்லாம் சொல்லுவாங்க. வெற்றி பெற்று அந்த வாகை மாலை சூடுவாங்கன்னு சொல்லிட்டு. பாடான் அப்படின்னா கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை இது எல்லாத்தையும் வச்சு பாடுறது அப்படின்பாங்க பாடான். அதான் பாடான், பாடவா அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க.
பொதுவியல் அப்படின்னா பொதுவாக பாடுறது, ஏன்னா அதுவே பொதுவியல்னு வந்துருச்சா. கை கிளை அப்படின்னா ஒருத்தலை காமம் அப்படின்றாங்க. பெருந்திணை அப்படின்னா பொறுத்தார் காமம் அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக இந்த 12 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 12ல் வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. கரந்தைனா என்னன்னு கேட்பாங்க. ஸோ நிறை மீட்டல் அப்படின்னு சொல்லணும். வாகைனா வெற்றி பெறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த உரிப்பொருள் கருப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. உரிப்பொருள் கருப்பொருளில் 5 நிலங்கள் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து என்னென்ன பூ யூஸ் பண்ணுவாங்க, என்ன விலங்கு யூஸ் பண்ணுவாங்க, என்ன இடத்துல வாழ்வாங்க, என்ன தொழில் செய்வாங்கன்னு சொல்லி அதுவும் பார்க்கணும். அதை நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. அது பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 8 வகைப்படும் சொல்லுவாங்க. பொருட்கள் அது வேணா ஆற்று நீர் பொருட்கள், மொழி மாற்று பொருட்கள், நிரல் நிறை பொருட்கள், வெற்பூச்சு பொருட்கள், தாப்பிசை பொருட்கள், அலைமறி பாப்பு பொருட்கள், கொண்டு கூற்று பொருட்கள், அடிமறி மாற்று பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொருட்கள் அப்படின்னா அதோட வகைகள் 8. நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் 2 11th புக்கில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து மொழி முதல் எழுத்துன்னு பார்த்தோன்னா 22 எழுத்து வரும். மொழி முதல் எழுத்தில் வந்து 22 எழுத்து வரும். அது என்ன அப்படின்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 10. அது என்ன அப்படின்னா இக்கு இங்கு இத்து, அதாவது இக்கு இச்சு இந்து, இத்து இந்து, இம்மு இப்பு இவ்வு இ இங்கு, இந்த 10 தான் வந்து மெய்யெழுத்தில். ஸோ இந்த 22 தான் வந்து மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இறுதி எழுத்துக்கள்னு பார்த்தோன்னா 24. முதலோட 20 கூட இருக்கு பாருங்க. அதே அந்த உயிரெழுத்து 12 வந்துடுது. மெய்யெழுத்து 10க்கு பதிலாக 11 வருது. அது என்ன அப்படின்னா ஞா ஞா ஞா, மா நா, யா ரா ல வா லா லா, அப்படியே ரைமிங்காக இருக்கும். ஞா 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 அப்படி எல்லாமே வந்துடுது. இது ஒரு நா. ஸோ 3 நா வந்துடுது, ஒரு ஞா வந்துடுது. மா, அப்புறம் யா ரா லா வா லா லா அப்படின்னா வந்து. ஸோ குற்றிய லுகரம்லேருந்து ஒரு எழுத்து வருது. ஆக்சுவலாக வந்து 6th புக்கில் இருக்காது குற்றிய லுகரம் எழுத்து பற்றி. 11th மட்டும்தான் இந்த குற்றிய லுகரம் சேருன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் 6th புக்லேயே வந்து மொழி முதல் எழுத்து மொழி இறுதி எழுத்து பற்றி இருக்குது. ஆனால் 11th புக்கில் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. டீட்டெயிலாக தெரியாட்டி கூட அட்லீஸ்ட் இந்த கவுண்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாரோட வகைகள் கேட்டாங்க அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். திடீர்னு வந்து பொருட்கள் வகைகள் என்னன்னு கேட்கலாம், இல்லாட்டி வந்து மொழியோட எழுத்து வகைகள் கேட்கலாம். இந்த மாதிரி டக்குன்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரியணும்ல. ஏன்னா வந்து இலக்கணம்ல எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ வந்து இலக்கணம் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இலக்கணம்ல தான் மேக்ஸிமம் நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம். ஸோ வந்து அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம எப்படி கோ த்ரூ பண்ணி எப்படி படிக்கணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து நான் 6th to 12th இருக்க இலக்கண வகைகள் எல்லாமே நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.